ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கடைசி உலக போர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட கிளீம்ஸ் வீடியோ விட்டுருக்காங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு கிளீம்ஸ் தான். ட்ரெய்லர் இன்னும் ஃபுல்லாக வரல, டீசர் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. கடைசி உலக போர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்குது. ஆதி இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. கடைசி உலக போறோம்னு வச்சுட்டு வேற கதையாக தான் இருக்கும்னு நினச்சேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் கேட்கும்போது பரவாயில்ல, அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே சென்னை கார்பரேஷன் இடிஞ்சு கிடக்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு விசுவல்ஸ். அதுக்கப்புறம் கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. மிலிட்ரி, ஆர்மி எல்லாமே உள்ள இருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ONORன்னு ஒரு டீம் உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த இதில் காட்டியிருக்காங்க. இது என்ன மாதிரி சப்செட்னு தெரியல. அவங்கெல்லாம் வந்து மிலிட்ரி மேனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. பப்ளிக்கை பிடிச்சும் போற மாதிரி காட்டுறாங்க. விசுவல்ஸை பார்த்துனீங்கன்னா நிறைய பில்டிங் இடிஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நாசர், நட்டி, இங்க எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கதை என்ன கதைன்னு சத்தியமா கணிக்க முடியல. இது எதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல. ஏன் ONORங்கிற மாதிரி ஒரு டீம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. உலக போருங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. இது எப்படி இதை பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. உண்மையாகவே ஆதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பிடி சார் அந்த படம் அந்த அளவுக்கு போகலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆதிக்கு ஒரு கம்பேக் இருக்கலாம். ஏன்னா இந்த விசுவல்ஸை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவரை வச்சு இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி வந்திருக்குன்னு. நிறைய சீன்ஸ் இருக்கு. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. வைலன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தனியாக போயிட்டு கிடக்குது. என் மேலே எரிஞ்சுக்கிட்டுலாம் ஏதோ போகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு. நட்டி அவர் வந்து அப்படி ரொம்ப கேஷுவலாக கையை கட்டிட்டு மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன கதை தெரியல, ரொம்ப குழப்பியிருக்காங்க. எனக்கு இதில் என்ன டவுட் ஆனதுன்னா, ஓகே உலக போர்னா உலக போர் தானே, அது போர் நடந்துக்கிட்டே இருக்க போது மக்கள் எப்படி தப்பிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நான் நினச்சது. இங்கே என்னன்னா ஒரு டீம் வந்து மிலிட்ரியையும் கண்ட்ரோல் பண்ணுது, அவங்களும் கண்ட்ரோல் பண்ணுது. உலக போர் இங்கே இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எனக்குள்ள பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் இது. நீங்கள் இந்த கிளீம்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம வெறும் கிளீம்ஸ் வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் கதையும் பேசிட முடியாது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.